ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உப்பு உருண்டை செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தேங்காய், கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து, கட் பண்ணி வச்ச மிளகாய் வத்தல், கெட்டியாக அரைச்ச புழுங்கலரிசி மாவு. இது நான் 6 மணி நேரத்துக்கு முன்னுக்கூட்டியே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். அது ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிளகாய் வத்தல், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தாளிப்பு வதங்கி இந்த ஸ்டேஜஸ் வந்ததுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மாவை சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு கிண்டணும். நம்ம மாவு தாளிச்சம் எல்லாத்தையும் கிண்டியாச்சு. இதை ஆறட்டும். ஆறுனதும் உருட்டலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம மாவு மிக்ஸு வதக்குனது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இப்படி குட்டி குட்டியாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்போ இட்லி கொப்பரையில் வச்சிடலாம். உருட்டின அந்த மிக்ஸெல்லாம் இட்லி கொப்பரையில் வச்சாச்சு. இனிமேல் மூடி வச்சு வேக வைக்கலாம். இட்லிக்கு அப்புறம் மூடி வச்சாச்சு. வேகட்டும். வெந்ததும் பார்க்கலாம். நம்ம உப்பு உருண்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. நான் இப்போ உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன். நம்ம உப்பு உருண்டை தயார் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.